சித்தர்களின் நவகண்ட யோகம் அகாரம், உகாரம் மற்றும் மகாரம் என மூன்றும் சேர்ந்ததே ஓம் என்ற ஒளி என பெறப்படுகின்றது. ஓம் எனும் ஒளி பிரபஞ்சத்தின் ஆரம்ப ஒளி. ஆரம்பம் மட்டுமல்லாமல் முடிவு என்ற ஒளியும் அதேதான். நட்பு அனைவரால் சுபம் உண்டாகட்டும். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து நவகண்ட யோகங்கள் அப்படின்றத வந்து யோகத்தில் பல லட்சக்கணக்கான யோகங்கள் இருந்தாலும் நவகண்ட யோகங்கள் அப்படின்னு எடுத்துக்கினா ஒளி அப்படின்று நம்ம எடுத்துக்கினா வந்து நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியதும் காதல் கேட்கக்கூடியதும் இரண்டு விதமாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து ஆன்மா அப்படின்னு ஒன்று எடுத்துக்கினா எல்லா உயிரினங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா உயிர் அப்படின்றது உண்டு. அது என்ன வடிவம் அப்படின்றது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. சிலர்கள் பேய்களாக பார்த்துருப்பாங்க, சிலர் பேய் பார்த்து தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பேய்கள் இருக்கா இல்லையா, தெய்வங்கள் இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சை ஒரு பக்கம் போயிருந்தாலும் அந்த சப்ஜெக்டை நம்ம விட்டுருவோம். உடல்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அது உயிர்னு ஒன்று இருக்கும். அந்த உயிர் எந்த வடிவமாகவும் இருக்கலாம். அது இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உயிர் என்பது அனைத்துக்கும் விலங்கு முதல் ஜீவராசிகள் வரை மனிதர்கள் முதல் அனைவருக்குமே உயிர் என்பது உண்டு. நம்ம பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் செயல்படுறதுக்கும் அத்தனைக்குமே வந்து பயன்படக்கூடியது வந்து ஒரு விதமான எனர்ஜி. அது உணவு மூலியமாக கிடைத்தாலும் சரி, நீர் மூலியமாக கிடைத்தாலும் சரி, இல்லை அக்னி மூலியமாக கிடைச்சாலும் சரி, இல்லை சூரிய ஆற்றல் எப்படி ஒரு சோலார் பேனல் இருக்கோ அந்த சோலார் பேனலில் எப்படி வந்து சூரியன் பட்டு அது மூலியமாக வந்து கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணி எடுத்து ஒரு பேட்டரியில் சேவ் பண்ணி அதை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதுபோல் நமது உடலும் ஒரு சோலார் பேனல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனை பேரை நம்ப முடியும்? அது மட்டும் இல்லாமல் நவகண்ட யோகங்கள் இந்த மாதிரி ஒரு விதமான ஒரு ரகசியங்கள் தான். நவகண்ட யோகங்கள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடலில் சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தியானங்கள் யோகா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த யோகா தியானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடலில் வந்து உடற்பயிற்சி வளைவு நெளிவு தன்மைகள் அது மூலியமாக செய்வதனால மட்டுமில்லை நீண்ட நேரம் நம்ம வந்து யோகங்களை செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் தியானங்களில் நவகண்ட யோகம் தன் உடலை கை கால்கள் தலைகள் என தனித்தனியாக பிரித்து வைத்து அதன் மூலம் மீண்டும் தன்னுடைய தியான ஆற்றலால் ஒன்றிணைத்து தன்னுடைய உடல் பிரிந்த உடலை மீண்டும் ஒட்டுவதை நவகண்ட யோகங்கள் என கூறப்படுகின்றது. இதை வந்து இந்த கலியுகத்தில் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் காலகட்டத்தில் சயின்ஸில் நம்ம வந்து இதை நம்ப முடியுமா அப்படின்றத வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம் தான். ஆனால் புராணங்கள் மட்டுமில்லை, நேரடியாக கண்ணில் பார்த்த நம்முடைய தாத்தா பாட்டி முப்பாட்டன் அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் வந்து போய் கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சித்து வேலைகள் செஞ்சவங்களை நிறைய பேரை நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து இருக்கலாம். அவங்களுடைய அனுபவங்களும் ஆமாம் நேரடியாக நான் பார்த்தேன் கண்ணால் அப்படின்றது வந்து நீங்கள் இன்னும் தமிழ்நாடுகளில் தான் முக்கியமாக வந்து சில இடங்களில் சித்தர்கள் ஜீவ சமாதி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து கண்கூட இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கலாம். அதனால் இந்த தியானங்கள் வந்து உடலை தனித்தனி பிரித்து ஒன்றா சேர்க்கறது மூலிமா தன்னுடைய உடல் அணுக்களை நம்முடைய உடலாகவே வந்து சிறியதாக்கும் பெரியதாக்கவும், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடலை விட்டு உயிர் வெளியே போயிட்டு ஜீவ சமாதி அடையவும் இன்னும் பல சித்துக்களை வந்து நம்ம சித்தர் பெருமக்கள் வந்து பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப பெருமையான விஷயம். அந்த நிலைக்கு எட்டணும் அப்படின்னா வந்து இந்த காலத்துக்கு ரொம்ப பல விதமான பத்திய கட்டுப்பாடுகளை வந்து கடைபிடிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாதாரண ஒரு யோக நிலைகள் நம்ம செய்கிறோம். இந்த வஜ்ராயுதம் அப்படின்னு ஒரு புராண காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தேவர்கள் சண்டையின் போது தெய்வங்கள் சண்டையின் போது தெய்வ யுகத்தில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நிறைய தெய்வங்கள் நான் பெரியவனா நீ பெரியவனா சண்டையிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனிவருடைய அந்த யோக தவத்தால் ஜீவ சமாதி அடைந்த அந்த முனிவருடைய அந்த முதுகெலும்பு தான் வஜ்ராயுதத்தை பயன்படுத்துவார். அந்த தேவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேவர்கள் வந்து தேவேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வஜ்ராயுதத்தை பயன்படுத்துவாங்க. வஜ்ராயுதத்தை பயன்படுத்தும் போர்களில் நிறைய பேரை வந்து அந்த வஜ்ராயுதத்தில் தாக்கியிருப்பார். அதோடைய ஆற்றல் வந்து ஒரு மின்னலை விட பயங்கரமான ஒரு வோல்டேஜ், ஒரு 1000 வோல்டேஜ் மின்னல் இருக்குன்னா அந்த மின்னலை விட பயங்கரமான சக்தி வாய்ந்ததான். அப்போது அந்த சித்தர்கள் வந்து அந்த சித்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த முனிவர் வந்து எந்த அளவுக்கு தியானத்தில் தன்னுடைய ஆற்றலை கூச்சி தன்னுடைய முதுகெலும்பு வச்சிருப்பாருன்னு அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிரபஞ்ச ஆற்றலை உறிஞ்சி அதே மாதிரி தன்னுடைய உடல் நம்மளுடைய உடல் கை கால்கள் எலும்புகள் தசைகள் எல்லாத்துக்கும் ஒரு விதமான எனர்ஜி உண்டு, ஒரு விதமான ஃப்ரீக்வன்சி உண்டு, ஒரு விதமான ஆற்றல் உண்டு. முதுகெலும்பு இல்லாமல் ஒரு விலங்கு செயல்படுமா அப்படின்னா அதனால் ஒரு சில விஷயங்களை மட்டுமே செயல்பாடுகள் இருக்குமே தவிர மற்ற கடினமான ஒரு செயல்பாடுகள் எதுவும் இருக்காது. அது மாதிரி தான் நம்முடைய முதுகெலும்புக்கு ஒரு ஆற்றல் உண்டு. எலும்புகள் தசைகள்
நம்முடைய உடல் அத்தனைக்கும் வந்து ஒரு விதமான அற்புத ஆற்றல் உண்டு அப்படின்றத வந்து இந்த நவகண்ட யோகத்தில் வந்து சித்தர்கள் வந்து நிரூபித்து காமிச்சிருக்காங்க. இதனால் இந்த யோகங்கள் மூலயமாக, தியானங்கள் மூலயமாக அவங்க வந்து இருந்த இடத்திலிருந்தே டெலிபதி ஃப்ரீக்குவன்சி, தன்னுடைய மைண்டு ஃப்ரீக்குவன்சி, அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மைண்டு ஃப்ரீக்குவன்சியை வச்சு டெலிபதி அப்படின்றது வந்து இந்த இங்கிலீஷில் வந்து டெலிபதினு சொல்லுவாங்க. அந்த காலத்தை வந்து தகவல் பரிமாற்றம் அப்படின்னா எந்த ஒரு மொபைல் இருக்காது, எந்த ஒரு ஃபோன் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் வந்து தன்னுடைய மனசில் நினைப்போம். இப்போவே கூட நம்முடைய விஷயங்கள் வந்து இப்போ ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்முடைய நண்பரை வந்து நினைப்போம், நெருங்கின நண்பர், க்ளோஸ் ஃப்ரெண்டை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. இது எப்படி நடக்குது? எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம், ஏன் நாளைக்கு கூட பண்ணலாம். நம்ம நினச்ச உடனே எப்படி பண்ணுறாங்க, அதுதான் டெலிபதின்றது. ஒரு விஷயத்தை நினைப்போம், என்ன பண்ணிட்டு இருப்பான், ஃபோன் பண்ணணும்னு சொன்னானே ஃபோனே பண்ணல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். டக்குன்னு பார்த்தா அந்த நபர் நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. எப்படின்னா இது வந்து டெலிபதி ஃப்ரீக்குவன்சி தான். நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி பிரபஞ்சத்தில் ஃப்ளாஷ் ஆகி பஞ்சபூதங்களோட கலந்து காற்றுக்கு ஒரு விதமான ஆற்றல் உண்டு. அதுலேருந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவங்கள அறியாமையை மனசு ரிசீவ் பண்ணிக்கும். நம்முடைய உடலில் இருக்கிற அந்த ஆன்ம ஒளிக்கு வந்து அவ்வளோ ஆற்றல். இந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்த ஒளி ஒரு தூசு தான் நம்முடைய ஆன்மா. அதே மாதிரி நம்ம உடலை விட்டு போகும்போதும் அந்த ஆன்மா எப்படி போகணும்னா அவரவர்கள் செஞ்ச கர்ம வினைப்படி நல்ல மரணமாக இருக்கலாம், துர்மரணமாக இருக்கலாம். அது வந்து அவங்க செய்து கொண்டிருக்கிற புண்ணியங்களை பொறுத்து தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை மருத்துவம், வர்மக்கலை, போர்க்கலை, அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப அற்புதமாக திகழ்ந்தாங்க. சித்து விளையாட்டு, தியானங்கள், பல லட்சக்கணக்கான தியானங்களை சொல்லி கொடுத்து போயிட்டு அதை தவறாக பயன்படுத்தி தவறான பாதையில் போகிறவங்க அந்த சப்ஜெக்ட் வேறு நம்பிட்டுருவோம். ஆனால் உண்மையான விஷயங்கள் என்றைக்குமே அழிவதில்லை. தன்னுடைய ரூபங்களை தானே மாற்றிக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு உண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய வீடியோக்கெல்லாம் சொல்லியிருப்பேன் 8 விதமான சித்துக்கள் அப்படின்ட்டு. அனிமா, மகிமா, கரிமா, இலகிமா, ராத்தி, ஈசத்துவம், வசித்துவம் அப்படின்ட்டு. தன்னுடைய உடலில் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நீங்கள் வந்து நிலவை ரசித்தபடி உட்காந்துட்ருப்பீங்க. ஒரு 10 மணி 11 மணி நட்சத்திரங்களெல்லாம் பார்த்தபடி வானத்தில் வந்து நீங்கள் ரசித்தபடி உட்காந்துட்ருப்பீங்க. அப்போ பார்க்கும்போது திடீர்னு ஒரு வால் நட்சத்திரம் போகும். அது இல்லாமல் சில நட்சத்திரங்கள் வந்து தன்னுடைய இடத்திலிருந்து இடப்புறமாகவோ வலதுபுறமாகவோ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்ற மூலம் ஏதாவது ஒரு முகம் மெதுவாக ஸ்லோ மோஷனில் நகர்ந்து போகிறதையும் பார்த்துருப்பேன். அது எல்லாமே வந்து ஒளி. அந்த ஒளி தான் நம்முடைய உயிர் ஒளி. இன்னும் அந்த உயிர் ஒளி வந்து சித்தர்கள் வந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு தன்னுடைய ரூபங்களை மாற்றி ஒளி ரூபமாகவும் செல்வதும் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சில இடங்களில் அமானுஷ்யமாக அசரீரியாகவும் நிறைய விஷயங்கள் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இதுதான் வந்து நவகண்ட யோகங்கள் வந்து பல ஆற்றல்களை பெற்றால் மட்டுமே இந்த நவகண்ட சித்துக்களை வந்து அடைந்தால் மட்டுமே, பல வகையான சித்துக்கள் அடைந்தால் மட்டுமே நவகண்ட யோகத்தை வந்து பிரித்து ஒன்று சேர்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்க முடியும். ஒரு சாது, ஒரு யோகி, ஒரு முனிவர், ஒரு சித்தர் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்க தன்னுடைய அகங்காரத்தாலோ இல்லை தான் தான் வந்து எல்லாம் தெரியுன்ற ஒரு விஷயத்தை யாருமே வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. தன்னுடைய சக்தியை முதல்ல வெளிப்பாடை வந்து யாருக்கும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள நம்ம கண்டு உணர முடியும். அவங்களோட தேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேஜஸாக இருக்கும். தேஜஸ்னால் ஒளி பொருந்திய உடலாக இருக்கும். அவங்களுடைய முகத்தை பார்த்தா பளிச்சுன்னு ஒளி வீசக்கூடிய பௌர்ணமி நிலவு எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விதமான பிரைட்னஸ் இருக்கும். அந்த மாதிரி அவங்க ஃபேஸுக்குள்ளே ஒரு பிரைட் லைட், எல்லோ கலர் லைட் எரிஞ்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்கும். கண்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒளி வீசக்கூடிய ஒரு கண்களாக இருக்கும். ஒளின்னா எந்த மாதிரி ஒளினா கண்கள் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய கண்கள், அன்பும் கருணையும். அந்த ஒளி சித்தர்கள்னு எடுத்துக்கின சாதுக்கள் அந்த ஒளிகள் வந்து கண் ஒளி வந்து அவ்வளோ பிரகாசமாக தெரியும். அந்த கண்கள் ஒளி நம்ம மேலே பட்டாவே நம்மளுடைய கர்மா வந்து குறைய ஆரம்பிக்கும். கர்மான்னா என்னென்னா நம்ம பூர்வ ஜென்மத்தில் செய்யக்கூடிய அந்த பாவங்கள், தெரியாமல் செய்த தன்னுடைய பொருள் எல்லாம் ஒரு நாள் வந்து எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் வந்து தன்னுடைய ஆசை பார்த்தீங்கன்னா எல்லாமே கரைஞ்சி மறைஞ்சி காணாமல் போகக்கூடிய ஒன்று தான். இன்றைக்கி இருக்கிற ஒரு பொருள் அடுத்து 20 வருடம் கழித்து இருக்குமா அப்படின்னா இருக்காது. கரைஞ்சி மறைஞ்சி காணாமல் போய்ட்டோம். அந்த மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற அனைத்து விஷயங்கள், இன்றைக்கி இருக்க துன்பங்கள் மறுநாள் ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரம், ஒரு மாதம் கடந்து இருக்குமான்னா இருக்காது. அது மறைஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி இருக்கிற சந்தோஷங்கள் அடுத்த வருடம் வரை நிலைத்திருக்குமா என்பது இருக்காது. இன்பங்கள் துன்பங்கள் கடந்து வந்து போயிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் சித்தர்கள் வந்து எல்லா மாயையின் உணர்ந்த பிறகு தனக்குள் இருக்கும் இறை ஒளியை உணர்ந்து ஜீவ சமாதி அடைந்து தன் உடலை விட்டு இந்த இருக்கிற உடல் வந்து நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு ஜீவ சமாதி அடைந்தாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் வந்து தியானங்கள் பொழுது சிலருக்கு அசரீரி, தியானங்கள் பயணத்தில் நீங்கள் பயணிக்க சிலருக்கு அசரீரி, சகுனங்கள், சுப சகுனங்கள், அசுப சகுனங்கள் முன்னோர்கள் வந்து சொன்னது வந்து பொய் இல்லை, அது உண்மையான விஷயங்கள் தான். நம்ம வந்து அதை வந்து மறந்து கடந்து போயிட்டுருக்கோம். மீண்டும் அனைவரும் இயற்கைக்கு திரும்புகிற வரைக்கும் ஆபத்துகள் பூமியை நெருங்கிட்டே இருக்கிறது உண்மை. எனவே அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.